விஜய் நம்பி எப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியும்? நேற்று ஒரு நேஷனல் மீடியா ஒரு கான்க்ளேவ் நடத்தி இருக்காங்க. தலைவர்களுடனான ஒரு சந்திப்பு, ஒரு உரையாடல். முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார், துணை முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். ஜனநாயகத்திற்கே விரோதமான கட்சி பாஜக. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூட அந்த ஜனநாயக வடிவத்திற்குள்ள நின்று பதில் சொல்றாங்க. அப்படி பதில் சொல்ல போன இடத்துல தான் ஹெச் ராஜா உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு பார்க்கிறோம். இப்படித்தான் எல்லா கட்சிகளும் ஊடகங்களை சந்திக்கிறார்கள். ஆனால் விஜய் மட்டும் என்ன செஞ்சிருக்காருன்னா, நீங்க நடத்துற இடத்துக்கு நான் வரமாட்டேன், வழக்கம் போல பனையூருக்கு வாங்க. எப்படி கரூரில் 41 பேர் பலியாகி தங்களுடைய ரத்த உறவுகளை பறிகொடுத்த அந்த துயரத்தில் இருந்த மக்களை போய் பார்ப்பதற்கு பதிலாக தன்னுடைய இடத்திற்கு வர வைத்து பார்த்தாரோ, எப்படி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்களை போராடும் இடத்திற்கு போய் பார்க்காமல் தன்னுடைய இடத்திற்கு வர வைத்து பார்த்தாரோ, அப்படியே ஊடகத்தை, நேஷனல் மீடியாவையும் தன்னுடைய வீட்டுக்கு வர வைத்து ஒரு நேர்காணல் கொடுத்ததா சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது உடல்நலக் குறைவால் எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க. எங்க தலைவர் தான் முதல்ல போய் பார்த்தாரு. பார்த்துட்டு எல்லா தலைவர்களும் வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல பார்க்கல, கூட இருந்தவங்களை பார்த்தேன், விசாரிச்சேன், மருத்துவர்கள்ட்ட உடல்நலம் குறித்து கேட்டறிந்தேன் அப்படின்னு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், மறைந்த தலைவர் ஐயா தா பாண்டியன் அவர்கள், அவரும் போய் பார்த்தார். வெளியே வந்தார். ஊடகங்கள் கேட்டாங்க, பாத்தீங்களா? நான் பார்க்கல, அவரை பார்க்கவில்லை, அவரை பார்த்தவரை பார்த்தேன் அப்படின்னார். பார்த்தவரை பார்த்தேன். அது மாதிரி பேட்டி கொடுத்தாரா, பேட்டி கேட்டீங்களான்னு கேட்டா, பேட்டி எல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியாது. அத பேட்டி கண்டவரை கண்டேன், பேட்டி கொடுத்தவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கு. எவ்வளவு பெரிய அவலம் ஜனநாயகத்துல. ஒரு பேட்டின்னா அது விஷுவல் மீடியா, காட்சி ஊடகம். காட்சி ஊடகத்துல பதிவு தானே செய்வாங்க, கேமராவை வச்சு பேட்டி எடுப்பாங்க, அதுதானே பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு காட்சி ஊடகத்தை சார்ந்தவர்கள் அவரை போய் பேட்டி எடுத்ததாக அச்சு ஊடகத்துல வருது. இப்படி எல்லாம் அவர் சொன்னாரா, இவங்க அதை கேட்டாங்களா, அதை இவங்க நமக்கு சொல்றாங்களா? இப்படி ஒரு பேட்டிய உலகத்துல எந்த நாட்டிலும் பார்த்ததில்லை, எங்கும் பார்த்ததில்லை. இப்பவே இப்படின்னா ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்லும் போதே இப்படின்னா, இவங்க கையில எல்லாம் ஆட்சி போச்சுன்னா என்ன ஆகும்? இப்பவே ஒரு நேஷனல் மீடியாவால கூட அவரை அணுக முடியவில்லை என்றால், நாளைக்கு மக்கள் எப்படி அணுக முடியும்? மக்கள் பிரதிநிதிகள் எப்படி அணுக முடியும்? ஊடகங்கள் எப்படி அணுக முடியும்? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அப்படி ஒரு இரும்பு கோட்டைக்குள் உட்கார்ந்து இருக்கிறாரா? எந்நேரமும் யாரும் சந்திக்க முடியும் என்கிற ஒரு மக்கள் நாயகனாக இருக்கிறார். அப்புறம் யார் ஆட்சி வரணும்? நிறைய குறையோ முதலமைச்சரிடம் பேச முடிகிறது, எந்த கோரிக்கை என்றாலும் எடுத்து சொல்ல முடிகிறது, கூட்டணி கட்சிகள் சந்திக்க முடிகிறது, உரையாட முடிகிறது, எல்லாரும் பேச முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை விட்டுவிட்டு நீங்க ஜனநாயகம் போக பாக்குறீங்களா?